ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் மெதுவடை எப்படி செய்யலாம்னாக்கா பார்க்க போகிறோம். இதே மாதிரி மாவு அரைச்சி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் குடிக்காமல் மொறு மொறுன்னு மெதுவடை வருங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து 1/4 கிலோ நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க. 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதிக நேரம் ஊற வைக்க வேண்டாம். 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரை ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மாவு அரைச்சிக்க போகிறோம். கிரைண்டரில் தண்ணியெலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்த பிறகு உடனே தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. உளுந்து நல்லா பாதி அளவு அரைப்பட்டு வந்ததும் தண்ணி இதே போல் தெளித்து தாங்க விடணும். தண்ணி ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அரைச்சிக்கலாம். ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. மாவு நல்லா அரைப்பட்டு வந்தாச்சுங்க. இப்போது இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. மாவுக்கு நம்ம ஒரே டைமில் தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. ஒரே டைமில் தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா மாவு தண்ணி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு அரைக்கும் பொழுது உளுந்து மாவு அப்போ தான் நமக்கு நல்லா பொங்கி வருங்க. மாவு நல்லா அரைப்பட்டு வந்தாச்சுங்க. அதில் மாவு நம்ம கையில் தொடும் பொழுது பஞ்சு மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நல்லா வடையாக நம்ம போட்டுக்க போகிறோம். இதே போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் கையை நனைச்சிட்டு இதே போல் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. இதே போல் நல்லா கட்டை விரலில் லைட்டாக ஓட்டை போட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு மிதமான சூட்லையே வச்சுக்கோங்க. அப்போ தான் வடை போட்டு பொரிக்கும் பொழுது நல்லா பொறுமையாக செவந்து வருங்க. இல்லைனா உடனே செவந்து வந்துடும். இப்போ நம்ம இதே போல் வடையை போட்டுக்கலாம். வடையை சேர்த்துட்டு நம்ம உடனே திருப்பி போட்டுறக்கூடாதுங்க. நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாதியளவு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு நல்லா மிதமான தீயிலே வேக விடுங்க. இடையிடையே திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். வடை நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்து வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். இது பாருங்கள், நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வடையை எடுத்துக்கலாங்க. இப்போ மீதமுள்ள மாவையும் வடையை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் மாவு அரைச்சி செஞ்சு பாருங்கள். வடை சூப்பராக கிறிஸ்பியாக வருங்க. எண்ணெய் குடிக்காமல் வருங்க. இதே போல் ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.